ஹலோ விவாஸ், வெல்கம் டு SMJ vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம பாட்டி வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் நம்ம பாட்டி வீடு. சுற்றி ஃபுல்லாகவே வயல் தான் கைஸ் இருக்கோம். இங்கே நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே ரொம்பவே க்ரீனிஷாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. இங்கேயே இருக்கலாம் போல கூட தோணுது. இப்போ அங்கே மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி போகும். அந்த பாத்தில் தான் இப்போ நம்ம நடந்து போகிறோம். அது சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே பேர்ட்ஸ் கத்துற சவுண்டாகவே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ரொம்ப பேர்ட்ஸ் கத்திக்கிட்டே இருந்துச்சு. ரொம்பவே க்ரீனிஷாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. அங்கே சுற்றி வயல்வெளின்றதுனால எந்த ஒரு வெயில் நம்ம சம்மரில் இருக்கிறதுக்கு சின்னதாக ப்ரூஃப் கூட காட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருந்தது. ரொம்பவே கூலாக இருந்தது. அப்படியே காற்று எல்லாமே அடிச்சுட்டே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பம்பு தண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு இருந்தது செடிக்கு. ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு. அப்படியே போய் அங்கேயே இருக்கலாமோன்னுலாம் தோணுச்சு. அங்கேயே செம்மையாக காற்று எல்லாமே வேற அடிச்சிச்சு. ரொம்பவே க்ரீனிஷாக இருக்குது இடத்த சுற்றி எல்லாமே. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே செடி மாதிரிலாம் தெரியல, அங்கே தான் நம்ம போகிறோம். நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அப்படியே அங்கே போயிடலாம். சரி வாங்க, இதை தாண்டி தான் நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி போகணும். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அங்கே நிறைய தண்ணி போகிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்படியே இங்கே நிறைய தண்ணி எல்லாமே போச்சு, ஃப்ரெஷ்ஷாக போகுது. அதுவுமே அப்படியே போகலாம் வாங்க. இப்போ அதை சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. அப்படியே ரொம்பவே அப்படியே தென்னை மரம் எல்லாமே இருந்துச்சு. அங்கே மாங்காய் செடி அதெல்லாமே இருக்கும். அங்கே நிறைய செடி எல்லாமே இருக்கும், மரம் கூட இருக்கும். அது எல்லாமே எங்கள் மரம் தான். அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா கூட இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் கூட இருக்கும், வாங்க பார்க்கலாம். இதுதான் இங்கே மோட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கே தான் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் செம்பருத்தி செடி. இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்க. இது வாழை இலை செடி எல்லாமே இருந்துச்சு, வாழை மரம், அதுக்கப்புறம் வேப்பிலை, அப்படி இப்படி பார்த்தா இன்னும் நிறைய செம்பருத்தி செடி அப்புறமா இருந்தது. அங்கே ஓரத்தில் அங்கே சப்போட்டா செடி கூட இருக்குது. இதோ இங்கே தான் சப்போட்டா செடி. இங்கே தண்ணி இங்கே கூட போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுவும் தண்ணி தான். இதுவும் நம்ம போட்ட தண்ணி தான். இதுவும் நம்ம தான் போட்டிருக்கோம். இது போயிட்டுருக்கு. அப்படியே இங்கே சப்போட்டா செடி, இதோ இங்கே சப்போட்டாலாம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சப்போட்டா பார்த்தீங்களா இருக்குது. அப்படியே இப்படி வந்தோன்னா வாழை மரம் எல்லாமே இருக்கும். கொய்யாக்காய் கூட இருக்கும், ஆனால் அதெல்லாம் நாங்கள் வெட்டிட்டோம், அதனால் இருக்காது. இப்படி வந்தோன்னா மரம் எல்லாமே இருக்கும், மரம்லாம் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம இப்போ வெளியே போயிடலாம். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோன்னா அப்படியே க்ரீனிஷாக இருக்கும், சுற்றி மரம் தான், ஓகேவா. அப்படியே நம்ம இப்படி வரலாம். அப்புறம் நிறைய தென்னை மரம் எல்லாமே இருந்துச்சு, தேங்காய் கூட இருந்தது. நாங்கள் சம்மர் டைமில் இளநி வெட்டி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ இன்னும் ஆள் வரல, அப்புறமா வெட்டி சாப்பிட்லாம். இப்போ அப்படியே இப்படி வந்தோன்னா நிறைய தண்ணி எல்லாமே இருந்துச்சு, ஓகேவா. அப்படியே இப்படி க்ராஸ் பண்ணி வந்தோம், ஃபுல்லாக வயல்வெளி தான் கைஸ். இதை நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய வயல்வெளி கைஸ். நீங்களும் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக வயல்வெளி தான். நம்மளுக்கு பிடிச்ச அப்படியே நேச்சுரலாக இருக்கும், பார்க்கவே ரொம்பவே பிடிச்சிடும் நம்மளுக்கு. எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு கூட அதெல்லாமே அங்கேயே போய் படுத்துக்கலாமான்னு கூட தோணும். அந்த மாதிரி தான் நான் இருந்தது. எனக்கு கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.